சார் இந்த மெஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் யூசேஜ் பற்றியும் சொல்லுங்கள் சார். இது மற்ற வண்டியை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபேன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஸ்க்ரீன்ற ஒரு அமைப்பாக கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஆர்வஸ்டர் லீவரை ஃபங்க்ஷன் போட பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி ஸ்கின்னு சொல்லணும். காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டஸ்ட்டை வந்து ஒரு 100% டஸ்ட்டு உள்ளே போகுது அப்படின்னா 80% இல்லை 50% டஸ்ட்டை வந்து இங்கேயே கிளியர் பண்ணிட்டோம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கொடுத்துரும். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாப் வாக்கர் தான் வச்சுருப்பாங்க. ஸ்டாப் வாக்கர்னால் ஏனின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் மற்ற வண்டியில் டிஓடி வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். ஆனால் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 எக்ஸ்ட்ராலாம் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா க்ளீன் கிராப்பாக வரணும், இது வந்து சோளம் வந்து வெளியே வந்து கொட்டக்கூடாதுன்றதுக்காக 5 ஸ்டாப் வாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 100% வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சிவ் பாக்ஸ் தான். இந்த சிவ் பாக்ஸை வந்து 3 விதமான சிவ் பாக்ஸை நம்ம கொடுக்குறோம். அப்பர் சிவ், லோவர் சிவ், ப்ரீ சிவ்னு சொல்லிட்டு 3 சிவ் பாக்ஸ் கொடுக்குறோம். இந்த 3 சிவ் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். நம்ம கிராப்புக்கு தகுந்த மாதிரி 16 வகையான கிராப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவ் பாக்ஸை மாற்றணும் அப்படின்னா மாற்ற வேண்டியதில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேணுமோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹை லோ கியர் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேரியேட்ரு ப்ளஸ் சிலிண்டர் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹை லோ வந்து ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். காரணம் பார்த்திங்கன்னா இந்த வேரியேட்டரோட லிவர் பார்த்திங்கன்னா கேபின்லேருந்தே ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம லோவும் தள்ளிக்கலாம், ஹை ஸ்பீடும் போய்க்கலாம். நம்ம வண்டியோட சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டரி செப்பரேட்டர். காரணம் என்னென்னா த்ரெஷர், பீட்டர், ரோட்டரி செப்பரேட்டர் நம்ம வண்டியை தவிர எந்த வண்டியிலுமே கிடையாது. காரணம் பார்த்திங்கன்னா 80% கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷர் ஹார்வெஸ்ட் பண்ணிவிடும். மீதி 20% கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டரி செப்பரேட்டர் வந்து க்ளீன் கிராப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். ஏசி கேபின், நான் ஏசி கேபின் 2 இருக்குது. நம்ம உட்காந்துருக்கும் பார்த்தா ஏசி கேபின் எதுக்காக பார்த்தீங்கன்னா டிரைவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு டிரைவர் வந்து 10 மணி நேரம் ஓட்டாரு அப்படின்னா நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஓட்டினாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் பார்த்திங்கன்னா ஏசி கேபின் கொடுக்குறோம். மற்ற வண்டியை போல தான் 4 ஃப்ரண்ட் கியரு, ஒரு ரிவர்ஸ் கியரு. லோ ஹை கியர் இல்லைன்னு பார்த்தோன்னா லோ ஹைக்கு தான் நான் சிலிண்டர்னு ஒன்று ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த லிவரோட ஃபங்க்ஷன் லிவர் தான் இந்த லிவரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டர்பரோட இந்த ஃபீடர் பாக்ஸு அப் டவுன் பண்ணுற லிவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேடி கட்டர்பாரோட ரீலை வந்து அப் டவுன் பண்ணுறது. ரீல்னால் ட்ரெயின் சுற்றுறது தான் ரீல்னு சொல்லுவோம். அந்த ரீலோட அப் டவுன் லிவர் தான் இந்த லிவரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற சுவிட்சுன்னு அங்கே மோட்ரு சொல்லியிருந்தோம் இல்லைங்க, அந்த மோட்டரோட சுவிட்சு தான் இது.